அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு சதவீதத்தை அடைந்துள்ளது. 36 லட்சம் வாக்கு சதவீதம் மட்டும் வாங்கியிருக்காங்க. போன தடவை 31, இந்த தடவை 36 லட்சம் வாங்கியிருக்காங்க. இந்த 36 லட்சம் போட்ட தமிழ் உறவுகள் ஒத்த ரூபா காசு வாங்கலை. அந்த 36 லட்சம் பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் போட்டியிட்ட நான் தமிழர் கட்சி 8.19% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதற்கு மேல் என்னையா வேணும்? என்ன வேணும்? இதற்கு மேல் என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். வரலாற்று சாதனை படைத்த நான் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் இல்லை, ஊடகம் இல்லை, கூட்டணி இல்லை, மக்களோட தான் கூட்டணி, பெட்டிக்காக கூட்டணி இல்லை. நான் தமிழர் கட்சி சின்னம் பறிக்கப்பட்டது. 10 நாள் இருக்கையில் தான் புதிய சின்னம் கொடுத்தார்கள். 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கி உள்ளது. மீண்டும் வளர்ச்சி தான். போன எலெக்ஷனில் 31 லட்சம், இப்போ 36 லட்சம். இது வளர்ச்சியா இல்லையா சொல்லுங்க. இது வளர்ச்சி. 8.19% பெற்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டது. இது முன்னேற்றமா இல்லையா சொல்லுங்க. முன்னேற்றம் தான். ஆனால் நம்மளையெல்லாம் சவால் விட்டு கொண்டிருந்த அண்ணாமலை, பிஜேபி என்ற ஒரு தீய சக்தி கட்சி 100 தடவை மோடி வந்தார். அண்ணாமலை என்னமோ ஒரு தவறு மேலே தவறு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சார். ஆனால் அண்ணாமலைனால் வர முடியல. இவர்கள் எல்லாம் விளம்பர அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் நான் தமிழர் கட்சி இன உணர்வோடு அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் வேறுபாடு. கோயம்புத்தூரில் வெற்றி அடைய முடியல. அண்ணாமலைனால் தோத்துட்டார். ஏன்? தமிழ்நாட்டிலே தோத்துட்டார். ஒரு சீட் இல்லை. தமிழ்நாட்டில் என்னைக்கும் பிஜேபி என்ற ஒரு கட்சி வரவே வராது. இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு ஆணித்தரமாக அழுத்த தருத்தமாக இவங்களுக்கு தெரியலங்கிறது தான் உண்மையான ஒரு வார்த்தைகள். குடி தண்ணியில் மலத்தை போட்டாலும் சாணியை போட்டாலும் 500 கொடுத்தால் ஓட்டு போடுற உங்கள் மனசு இருக்கே, இனி உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதடா. எப்படி? குடி தண்ணியில் மலத்தை போட்டாலும் சாணியை போட்டாலும் 500 கொடுத்து ஓட்டு போடுற உங்கள் மனசுக்கு இருக்கே, இனி உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதடா. இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, தமிழக மக்களை இனிமேல் கடவுள் கூட காப்பாற்ற மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக மக்கள் எல்லோரும் இல்லை, சில மக்கள் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் மாரடிக்கும் மக்கள் அதுபோல வேலைகள் செய்து உள்ளார்கள். திருடர்கள் என்று தெரிந்து திரும்ப இவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது திருடனின் குற்றமா அல்லது மக்களின் குற்றமா என்று பார்த்தால் மக்களின் குற்றம். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்கள், இதுதான் உண்மை.